வெல்கம் டு புதன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, நம்ம போன வீடியோலேயே ராகு கேதுக்களை பற்றி பார்த்துருக்கோங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோக்களை பாருங்க, உங்களுக்கு புரியும். ராகு கேதுக்கள் மிக மிக சக்தி வாய்ந்த கிரகங்கள்னு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். 9 கிரகங்கள்லேயே ராகு கேதுக்களை விட சக்தி வாய்ந்த கிரகங்கள்னு எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, செவ்வாய்க்கு உரிய செவ்வாய்க்கிழமை இருக்கு, புதனுக்கு புதன்கிழமைன்னு இருக்கு, சனி பகவானுக்கு சனிக்கிழமைன்னு இருக்கு, குருவுக்கு வியாழக்கிழமை இருக்கு, சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை இருக்கு. இப்படி கிழமைகள் இருக்கும்போது அப்ப மிக மிக சக்தி வாய்ந்த கிரகம்னு சொல்றியே ராகு கேதுவை, ஏன் அவங்களுக்கு மட்டும் கிழமைகள் இல்லைன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா ராகு கேதுக்கள் மிக மிக சக்தி வாய்ந்ததுனாலதான் இவங்க 7 பேருடைய நாட்கள்லயுமே 1.5 மணி நேரம் அவங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதாவது ராகு காலம் யமகண்டம்னு நம்ம 2 காலத்தையும் இல்லாத ஒரு நாளை பார்க்கவே முடியாது. 1.5 மணி நேரம் ராகு காலம் இருக்கும், 1.5 மணி நேரம் யமகண்டம் இருக்கும். ராகு காளியம்மனை வழிபடக்கூடிய நேரம் தான் ராகு காலம், அது 1.5 மணி நேரம். அதே போல கேது காளியம்மனை வழிபடக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம். அதை நம்ம கேது காலம்னு சொல்ல மாட்டோம், ராகு காலம் மாதிரி கேது காலம்னு சொல்ல மாட்டோம், அதை யமகண்டம்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒவ்வொரு நாள்லையுமே 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்தை 2 கிரகங்களுமே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 1.5 மணி நேரத்துல நம்ம வழிபடக்கூடிய வழிபாடுங்கிறது இந்த ராகு கேதுக்கள் தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா காளகஸ்தியா இருக்கட்டும், திருப்பாம்புரமா இருக்கட்டும், இந்த 1.5 மணி நேரத்துலதான் அவங்க பண்ணுவாங்க. கீழப்பெரும்பள்ளமா இருக்கட்டும், திருநாகேஸ்வரமா இருக்கட்டும், இந்த 1.5 மணி நேரத்துலதான் இந்த பரிகாரங்கள் செய்வாங்க. அப்பதான் அது ரொம்ப எஃபெக்டிவா பலனளிக்கும் சொல்லி, அதுக்கு முன்னாடியே நம்ம போய் உட்காந்துட்டோம்னா கூட வந்துட்டோங்கிறதுக்காக அவங்க பூஜையை ஆரம்பிக்க மாட்டாங்க. அந்த 1.5 மணி நேரத்துல மட்டும்தான் அவங்க அந்த பூஜைகளையே பண்ணுவாங்க. அப்பதான் அது பலன் அளிக்குங்கிறதுக்காக. அதே போல மாசங்கள்லயும் 2 நாட்களை ஒதுக்கி இருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுவுக்கு பௌர்ணமியையும் கேதுவுக்கு அமாவாசையையும் ஒதுக்கி இருக்காங்க. ராகு ஒரு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், எல்லாத்தையுமே விரிவடைய செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமா யோசிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமாக்கி காட்டக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறது ராகு தாங்க. சோ அதனால பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள் புரஸ்காரங்கள், பௌர்ணமி யாகம் வளர்ப்பாங்க முக்காவாசி கோவில்கள் எல்லாம் பார்க்கலாம். அதே போல குலதெய்வத்துக்கெல்லாம் அன்னைக்கு நம்ம வீட்டிலேயே கூட மாவு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டோம்னா குலதெய்வ அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல பௌர்ணமி அன்னைக்கு நிறைய நல்ல காரியங்கள்லாம் நம்ம செய்யலாம். அதெல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம அது நல்லபடியா விருத்தி அடையும். எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த பௌர்ணமி நாள்ல நடந்துச்சுன்னா அது ஒரு விரிவாக்கம் அடையும். ஸோ அதனால நம்மளுடைய கஷ்டங்கள், அன்னைக்கு வேண்டிக்கிற வேண்டுதல்கள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும், ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில கிடைக்கும். அது ராகு கொடுக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் தான். ஸோ அவர் பிரம்மாண்டமா ஆக்குவாரு. நம்ம வேண்டுதல்ல நம்மளுடைய கஷ்டங்கள் போய் நம்ம வேண்டுதல்களை பிரம்மாண்டமாக்கி கொடுப்பாரு. அதே போல கேதுவுக்கு பாத்தீங்கன்னா அமாவாசையை கொடுக்குறாங்க. அமாவாசை எதுக்கு உகந்த நாட்கள்னா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் தாங்க அமாவாசை. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசைன்னு நம்ம சொல்லி அமாவாசைகளுக்கு நம்ம பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்போம். கேதுங்கிறது பித்ருக்காரகன்னு சொல்லுவாங்க. நம்ம தாத்தா பாட்டிகளை குறிக்கக்கூடிய கிரகம். அவங்க செஞ்ச பாவங்களை நம்ம தலையில கட்டிடுவாரு. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் போது, ராமேஸ்வரம் போன்ற புனித ஸ்தலங்கள்ல நம்ம நீராடும் போது நம்மளுடைய பாவங்கள் விலகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல அமாவாசையில யாரும் அதிகமா நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது கெட்டு போயிடும். அது ஒரு கடை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், ஒரு குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் அது ஒரு நல்ல இதான் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கேதுங்கிறது ஒரு சொர்க்கக்கூடிய கிரகம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேதுவினுடைய தன்மைகள் என்னன்னு நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க கேதுவை பத்தி. கேது அதிக மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய அமாவாசை நாள்ல நம்ம ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறோம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம்னா அது நமக்கு அந்த அளவு நமக்கு ஒரு நல்ல இதுல அமையாது. ஸோ அதனாலதான் அமாவாசையில இந்த மாதிரியான நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதே போல பாத்தீங்கன்னா அமாவாசையில தான் பாத்தீங்கன்னா முக்காவாசி பிளாக் மேஜிக், மாந்திரீக வேலைகள்லாம் நிறைய செய்வாங்க. நிலவு முழுமையா இல்லாத நேரத்துலதான் பிளாக் மேஜிக் நிறைய பண்ணுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா பேய் பிசாசுகள் அதெல்லாம் நிறைய நடமாட்டம் அதிகமா இருக்கும்பாங்க. ஏன்னா கேதுவுக்கு தான் அதுங்களுக்கு சக்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அமானுஷ்யம், பேய், பிசாசு, எந்திரம், செய்வினை, பில்லி, சூனியம், இதுங்க எல்லாத்துக்குமே அமாவாசையில தான் சக்திகள் அதிகமா கொடுக்கக்கூடிய கிரகம்னா கேது. ஸோ அதனாலதான் அவங்க கேதுவையும் வழிபட்ட மாதிரி அமாவாசையில அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. ஸோ அதனால அவங்க அந்த அமாவாசையில செய்யும் போது அந்த யாருக்கு என்ன செய்யறாங்களோ அது ரொம்ப எஃபெக்டிவா போய் பாதிக்குது. ஸோ அதனாலதான் ஆந்திரிகம் செய்யக்கூடியவர்களாம் முக்காவாசி அமாவாசைகளை
தேர்ந்தெடுத்து செய்வாங்க. ராகுவுக்கு உகந்த நாள் எதுன்னு சொல்லிட்டேன், கேதுவுக்கு உகந்த நாள் எதுன்னு சொல்லிட்டேன், அமாவாசையில என்னென்ன செய்யணும், பௌர்ணமியில என்னென்ன செய்யணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்றீங்க, ஒரு நல்ல நாள் பண்றீங்கன்னா அமாவாசையில பண்றதை தவிர்த்துருங்க. பௌர்ணமியில முக்காவாசி எல்லா ஃபங்க்ஷனையுமே நீங்க செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கும், நிறைய அது வந்து விருத்தி ஆக்கி விடும். ஸோ அதனால மறைமுகமா இந்த 2 கிரகங்களும் இந்த 2 விஷயங்களையும் நமக்கு நல்ல விதத்துல செஞ்சு கொடுக்கும். ஸோ அதனால நீங்க தர்ப்பணம் கொடுக்கணும்னா உங்க அப்பா அம்மாவுக்கு அது டைரக்டா போய் சேரணும்னா நீங்க அதுக்கு அமாவாசையே சூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான டேட் அதுதான். அதே போல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் செய்யறதுன்னா அதுக்கு பௌர்ணமியை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கை கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஹெரோஸ்கோப் பார்க்கணும், உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கீழே மறக்காம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். பை.